Hello friends, welcome to our channel. Today நம்ம சேனல்ல தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் பற்றி பார்க்க போறோம். ஆல்ரெடி நாம 6th to 12th வரைக்குமே நியூ அண்ட் ஓல்டு புக்ல என்னென்ன கண்டென்ட் இந்த டாபிக் ரிலேட்டடா கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டுடே நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியல்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க ப்ளஸ் எக்ஸாம்ல எந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க அப்படின்றத தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க நீங்கள் வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி படித்ததுலேருந்து கொஷின் எப்படி கேட்பாங்க, அது போக ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். நமக்கு டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் தமிழில் பேஜ் நம்பர் 48ல தமிழின் தொன்மை திராவிட மொழிகள் பற்றி கொடுத்துருக்காங்க. கொஷின் எந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்னு பார்த்துடலாம். தம் எண்ணங்களையும் கருத்துக்களையும் பிறருக்கு அறிவிக்கும் கருவியாக விளங்குவது எது? மொழி. உலகில் பேசப்பட்டு வரும் பல்வேறு மொழிகளில் தனக்கென தனிச்சிறப்பை பெற்று பல மொழிகள் தோன்றி வளர அடிப்படையாகவும் உள்ள மொழி எது? மூலமொழி. அந்த மூலமொழிகளில் இருந்து தோன்றி வளரக்கூடிய மொழிகளை கிளை மொழிகள் அப்படின்னு அழைப்போம். இந்தியாவில் மொத்தம் எத்தனை மொழி குடும்பங்கள் உள்ளதாக இந்திய மானிடவியல் கணக்கெடுப்புத்துறை தெரிவிக்கின்றது? 12 மொழி குடும்பங்கள் இந்தியாவில் இருக்கு. இந்தியாவில் உள்ள 12 மொழி குடும்பங்களில் எத்தனை மொழிகள் பேசப்படுவதாக இந்திய மானிடவியல் கணக்கெடுப்புத்துறை தெரிவிக்கிறது? மொத்தமா 325 மொழிகள் இந்தியாவில் பேசிட்டு இருக்காங்க. இந்தியாவில் பேசப்படும் மொழிகள் அனைத்தையும் மொழியியல் அறிஞர்கள் எத்தனை மொழி குடும்பங்களுக்குள் அடக்குவர்? 4 மொழி குடும்பங்களுக்குள். நம் நாட்டில் எத்தனைக்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்பட்டு வருகின்றன? 1300க்கும் மேற்பட்ட மொழிகளும் அதன் கிளை மொழிகளும் பேசப்பட்டு வருகின்றது. மொழியியல் அறிஞர்கள் கூறும் 4 மொழி குடும்பங்கள் யாவை? இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள். இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்ட மொழியியல் அறிஞர் யார்? மொழியியல் பேராசிரியர் ச. அகத்தியலிங்கம். இன்று உள்ள திராவிட மொழிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 23க்கும் மேற்பட்ட திராவிட மொழிகள் உள்ளன. அதாவது நாம பார்த்தோம் இப்போ உள்ள திராவிட மொழிகள் 28 அப்படின்னு நாம பார்த்திருந்தோம். ஓகே, அப்டேட் பண்ணிக்கோங்க அந்த இதை. நெக்ஸ்ட் பாருங்க, திராவிட மொழிகளை எத்தனை வகையாக பிரிப்பர்? 3 வகையாக பிரிப்பாங்க. என்னென்ன அப்படின்னா தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள். தென் திராவிட மொழிகள் யாவை? தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, தோடா, கோத்தா, கொரகா, இருளா. நடு திராவிட மொழிகள் யாவை? தெலுங்கு, கோண்டி, கோயா, கூயி, கூவி, கோலாமி, பர்ஜி, கதபா, கோண்டா, நாயக்கி, பெங்கோ, ஜதபு. ஓகே, வட திராவிட மொழிகள் குரூக், மால்தோ, பிராகுயி. இந்த பிராகுயி மொழிக்கும் தாய்மொழி நம்மளுடைய தமிழ் மொழி அப்படின்னு கால்டுவெல் குறிப்பிட்டிருப்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து திராவிட பெருமொழிகள் யாவை? தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம். இந்த 4மே திராவிட பெருமொழிகள் அப்படின்னு அழைக்கப்படுது. உலக நாடுகளில் பழமையான நாகரிகங்களுள் இந்திய நாகரிகமும் ஒன்று என்பதை எந்த ஆய்வுக்கு பிறகு நிறுவப்பட்டுள்ளது? மொஹஞ்சதாரோ ஹரப்பா அகழாய்வுக்கு பிறகு இந்திய நாகரிகம் பழமையான நாகரிகம் அப்படின்றத நிரூபிச்சாங்க. கிமு 3000 ஆண்டுகளுக்கு முன்னரே பறந்து விரிந்த நாகரிகம் எது? இந்திய நாகரிகம் தான். உலக நாகரிகங்கள் அனைத்திற்கும் தாயாகவும் வழிகாட்டியாகவும் விளங்கிய நாகரிகம் எது? இந்திய நாகரிகம். இந்தியா முழுவதும் பறந்து விரிந்திருந்த பழம்பெரும் நாகரிகமான இந்திய நாகரிகத்தை அறிஞர்கள் எவ்வாறு கருதுகின்றனர்? திராவிட நாகரிகம் அப்படின்னு அழைக்கிறாங்க. திராவிடர் பேசிய மொழி எது? திராவிட மொழி. திராவிட மொழிகள், திராவிட இனம், திராவிட நாகரிகம் எனும் சொற்றொடர்களுள் திராவிடம் எனும் சொல் பெயரடையாக வந்துள்ளது என கூறியவர் யார்? கால்டுவெல். ஓகே, நெக்ஸ்ட் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எனும் நூலின் ஆசிரியர் கால்டுவெல் தான். திராவிடம் எனும் சொல்லை முதலாக உருவாக்கியவர் குமரிலப்பட்டர். திராவிடம் எனும் சொல்லை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தவர் கால்டுவெல். இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லையும் கேட்டிருக்காங்க. மொழியியல் அறிஞர் தொடக்க காலத்தில் தமிழையும் அதன் கிளை மொழிகளான மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய தென்னிந்திய மொழிகளையும் எவ்வாறு வழங்கினர்? தமிழியன் அல்லது தமிழிக் அப்படின்னு வழங்கினாங்க. அடுத்தது பாருங்க, தமிழியன் அல்லது தமிழிக் மொழிகளுள் மிகுந்த சிறப்பும் பழமையும் வாய்ந்தது எது? தமிழ் மொழிதான். திராவிட எனும் சொல் எந்த மொழியிலிருந்து வந்தது? தமிழ். திராவிட மொழி என்றாலே எம்மொழியை குறிக்கும்? தமிழ் மொழியை தான் குறிக்கும்.
திராவிட மொழிகளில் மிகவும் தொன்மையான பண்பட்ட மொழி எது? தமிழ் தான். அது மட்டும் இல்லாம திராவிட மொழி தமிழ் மொழியிலிருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஈரா பாதிரியார் குறிப்பிட்டிருப்பாரு. அடுத்தது பாருங்க, முன்னை திராவிட மொழி, மூல திராவிட மொழி, தொன்மை திராவிட மொழி என பல்வேறு சொற்களால் குறிக்கப்படும் மூல மொழி தமிழ் மொழி தான். திராவிட மொழிகளில் மூல திராவிட மொழியின் வடிவத்தையும் மொழி கூறுகளையும் வேறுகளையும் பெருமளவில் கொண்டுள்ள மொழி நம்மளுடைய தமிழ் மொழி தான். 80 விழுக்காடு அளவிற்கு திராவிட மொழி கூறுகளை கொண்டுள்ள ஒரே திராவிட மொழி என்னது அப்படின்னா தமிழ் மொழி தான். தமிழியன் அல்லது தமிழிக் இனமொழிகள் அனைத்தையும் இணைத்து திராவிட எனும் சொல்லை கையாண்டதாக கூறியுள்ள அறிஞர் யார் அப்படின்னா கால்டுவெல் தான். இவர் தான் தமிழியன் தமிழிக் இது எல்லா மொழியையும் இணைத்து என்ன செஞ்சிருப்பாரு, திராவிட அப்படின்ற ஒரு சொல்லை பயன்படுத்தி இருப்பாரு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, திராவிட மொழிகள் பாடத்தில் இடம்பெற்றுள்ள ஓலைச்சுவடி அமைந்துள்ள நூலின் பெயர். நம்ம ஓல்டு புக்ல பார்த்தோம், சிறுபஞ்ச மூலத்துல 21வது ஓலைச்சுவடியா இருக்கும். அதை யுனெஸ்கோ நிறுவனம் பாதுகாத்து வருது அப்படின்னு பார்த்திருப்போம். அடுத்தது பாருங்க, அழிந்து வரும் பண்டைய தமிழ் ஓலைச்சுவடிகளை புதுப்பிக்க பாதுகாக்க பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிறுவனத்தின் பெயர் யுனெஸ்கோ நிறுவனம். கடல் கோளால் கொல்லப்பட்ட பழந்தமிழ் குமரி கண்டம் எது? லெமூரியா கண்டம். குமரி கண்டத்தை தான் நாம என்ன பண்ணுவோம், லெமூரியா கண்டம் அப்படின்னு அழைப்போம். திராவிட எனும் சொல் தமிழ் எனும் சொல்லிலிருந்து உருவாயிற்று என கூறும் மொழியியல் அறிஞர் யாருன்னா ஈரா பாதிரியார். தமிழை இன்று உயர்தனி செம்மொழியாக உயர்ந்து நிற்கச் செய்துள்ளது எது? தமிழின் தொன்மை சிறப்பும் தலைமை சிறப்பும் தான். தமிழ் மொழியில் இன்று நமக்கு கிடைத்துள்ள நூல்களில் மிகவும் பழமையான நூல் தொல்காப்பியம். அந்த தொல்காப்பியம் இலக்கண நூல். ஓகே, செவ்வியல் மொழி எனப்படுவது யாரு? 11 தன்மைகளை உடைய மொழிதான் செவ்வியல் மொழி. அது என்னென்ன அப்படின்னா தொன்மை, தனித்தன்மை, மொழிகளின் தாய், சொல்வளம், இலக்கிய இலக்கண வளம், சிந்தனை வளம், கலை வளம், பண்பாட்டு வளம், இவற்றுடன் பன்னாட்டு மொழியாக விளங்கும் தன்மை. இதை எல்லாமே பெற்றுள்ள மொழியை செவ்வியல் மொழி அப்படின்னு நாம சொல்லுவோம். நம் தாய்மொழியாம் தமிழ் எவ்வாறு ஒளிர்கிறது? செவ்வியல் மொழியாக ஒளிர்கிறது. மொழிகள் பல தோன்றி வளர அடிப்படையாகும் மொழி எது? மூலமொழி. பாரதிதாசன் எவற்றை சாடினார்? மூட நம்பிக்கையை சாடினார். உரைநடை காலம் என எந்த நூற்றாண்டை கூறுகிறோம்? 20ஆம் நூற்றாண்டு. இதோட நமக்கு இந்த டாபிக் முடியுது. நெக்ஸ்ட், பொதுத்தமிழ் இலக்கணத்துல பேஜ் நம்பர் 97ல தமிழின் தொன்மை, தமிழ் மொழியின் சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் பற்றி கொடுத்திருக்காங்க. இதுல ஒரு சில பாடல் வரிகளும் நமக்கு கொடுத்திருப்பாங்க. தமிழ்நாடு தொன்மையும் சிறப்பும் வாய்ந்தது, உலகின் மூத்த மொழியாக தமிழ் விளங்குகிறது என்பதனை கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்த குடி தமிழ்குடி என்று புறப்பொருள் வெண்பா மாலை குறிப்பிடுகின்றது. இந்த பாடல் வரி கொடுத்து நமக்கு எந்த பாடலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். என்ன, எப்படி புறப்பொருள் வெண்பா மாலை உணர்த்துகின்றது பாருங்க. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்த குடி தமிழ்குடி அப்படின்னு புறப்பொருள் வெண்பா மாலை உணர்த்துகின்றது. முதல் மாந்தன் தோன்றிய லெமூரியாவை மனித நாகரிக தொட்டில் என்று அழைக்கிறாங்க. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். மனித நாகரிக தொட்டில் என்று அழைக்கப்படும் கண்டம் எது அப்படின்னு கேட்டாங்க. லெமூரியா கண்டம் தான். ஓகே, அடுத்து சிலப்பதிகாரத்துல உள்ள பாடல் வரி பாருங்க. பக்ருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கடுத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள அப்படின்னு சிலப்பதிகாரத்துல குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து பாரதிதாசன் எவ்வாறு குறிப்பிட்டிருக்காரு பாருங்க. திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் மின்னோடும் உடுக்கலோடும் மங்கு கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் அப்படின்னு பாரதிதாசன் குறிப்பிட்டிருக்காரு. கிமு, அதாவது கிறிஸ்துவ பிறப்பிற்கு முன்பாக நாம இங்க இருந்து ஒரு சில பொருட்களை ஏற்றுமதி செஞ்சிருக்கோம். அது என்னென்ன அப்படின்னா அரிசி, மயில் தொகை, சந்தனம். எந்தெந்த நாடு அப்படின்னா கிரேக்கம், ரோமாபுரி, எகிப்து. இந்த நாடுகளுக்கு அரிசி, மயில் தொகை, சந்தனம் இதெல்லாம் நம்ம ஏற்றுமதி செஞ்சோம். கிமு 10ஆம் நூற்றாண்டுல தந்தம், மயில் தொகை, வாசனை பொருட்கள் தமிழகத்தில் இருந்து அரசன் சாலனுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. இந்த பொருட்கள் எல்லாம் கிமு 10ஆம் நூற்றாண்டுல. தமிழர்களுக்கும் சாவக நாட்டுடன் கடல் வணிக தொடர்பு இருந்தது பற்றி கூறும் நூல் தான் மணிமேகலை. ஓகே, இது எப்படி கேட்பாங்க அப்படின்னா தமிழர்களுக்கும் சாவக நாட்டுடன்
கடல் வணிக தொடர்பு இருந்தது பற்றி கூறும் நூல் அப்படியே கேட்பாங்க, மணிமேகலை தான். தமிழ் சங்கம் பற்றி மரபு செய்திகள் தமிழை தவிர வேறு மொழிகளில் இல்லை என்று தனிநாயகம் அடிகள் கூறுகிறார். ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், நம்ம சங்க இலக்கியங்கள்ல தான் வந்துட்டு தமிழ் சங்கங்கள் அமைத்ததை பற்றி கூறியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். அதை தான் இவரும் சொல்லியிருக்காங்க. தனிநாயகம் அடிகள் தமிழ் சங்கம் பற்றிய மரபு செய்தி தமிழை தவிர வேற எந்த மொழியிலையும் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து புறநானூற்று பாடல்ல ஒரு வரி கொடுத்திருக்காங்க பாருங்க, தமிழ் கெழு கூடல். இது வந்து புறநானூற்று பாடல்ல இடம்பெற்றிருக்கு. தமிழ் வேலி என்ற சொல் பரிபாடல்ல இடம்பெற்றிருக்கு. கூடலில் ஆய்ந்த ஒன் தீந்தமிழன் அப்படின்னு மாணிக்க வாசகர் திருவாசகத்துல குறிப்பிட்டிருக்காரு. அடுத்தது பாருங்க, பண்டைய தமிழகத்தின் ஏற்றுமதியை பற்றி எடுத்து கூறுகின்ற நூலை என்ன சொல்றோம் அப்படின்னா பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி. இந்த 2 நூல்களும் தான் நமக்கு தமிழகத்தின் ஏற்றுமதியை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல்கள். அடுத்து பட்டினப்பாலையில எப்படி கொடுத்திருக்காங்க பாருங்க, நீரின் வந்த நிமிர்பரி புரவியும் காலின் வந்த கருங்கரி மூடையும் வடமலை பிறந்த மணியும் பொன்னும் அப்படின்னு பட்டினப்பாலையில குறிப்பிட்டிருக்காங்க. தொல்காப்பியம், சங்க இலக்கியம், சிலப்பதிகாரம் முதலியவை இசை மரபுகளை வெளிப்படுத்துகின்றன. நாடகக்கலை அப்படின்னு 3 சொல்றாங்க, இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். இந்த நாடக கலைய அதாவது நாடகம், இந்த நாடகத்தை 2ஆ பிரிக்கலாம். எப்படின்னா நாடு கூட்டல் அகம். அதாவது ஒரு நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடியதான் நாடகம். அதை எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க, நாடகம் உலக நிகழ்ச்சிகளின் கண்ணாடி என்று அழைக்கப்படுகின்றது. அடுத்தது பாருங்க, உலகின் மொழி உருவம் பெறுவதற்கு முன்பாகவே இசை பிறந்து விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனிதன் முதலாக அவனுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்கு இசையவே கருவியாக பயன்படுத்தியிருக்காங்க. தொல்காப்பியமும் சங்க இலக்கியமும் சிலப்பதிகாரமும் இசை மரபுகளை வெளிப்படுத்துகின்றன. நரம்பின் மறை என்று தொல்காப்பியர் குறிப்பிடுவதிலிருந்து இசை இலக்கண நூல் உண்டு என்பது நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. பாணன், பாடினி, கூத்தன், விரலி இவங்க எல்லாருமே வந்துட்டு நாடக கலைஞர்கள், சங்க காலத்துல வாழ்ந்தவங்க. அடுத்து ஒப்பாரி அப்படின்ற ஒரு பாடல் இருக்கு. அந்த ஒப்பாரி என்பதற்கு இவருக்கு ஒப்பார் ஒருவரும் இல்லை என்று இறந்தவரை பற்றி பாடும் பாடல் தான். கர்நாடக இசைக்கு தாய் நம்மளுடைய தமிழ் இசை தான். பண்ணோடு தமிழொப்பாய் அப்படின்னு தேவாரமும் குறிப்பிடுகின்றது. தமிழர் 5 வகை நிலத்திற்கும் 5 திணைக்கும் ஏற்ற பண்ணிசையை பிரிச்சு வச்சிருந்தாங்க. குழலினிது யாழினிது அப்படின்னு திருவள்ளுவரும் திருக்குறளை குறிப்பிட்டிருக்காரு. உழுதுண்டு வாழ்வோரே வாழ்வர் என்பது திருவள்ளுவரின் வாக்கு. உழவுக்கு சிறப்பு பெற்ற மருத நிலம் வயலும் வயல் சார்ந்த இடமாக வகைப்படுத்தப்பட்டிருந்தது. மருத நிலத்தின் பெருமை கருதியே வேந்தனை முதன்மைப்படுத்தி இருந்தாங்க நம்மளுடைய தமிழர்கள். களிறு எறிந்து பெயர்தல் காளைக்கு கடனே என்னும் புறப்பாடல் வீரத்தை முதற் கடமையாக்கி காட்டுகின்றது. அக்கால பெண்கள் பெரும் வீரத்தை பாடியுள்ளவர் யார் அப்படின்னா ஒக்கூர் மாசாத்தியார். அது மட்டும் இல்லாம என்னென்ன யாழ்கள் பயன்படுத்தினாங்க அப்படின்றத கொடுத்திருக்காங்க. பேரியாழ் 21 நரம்புகள் உடைய யாழை பேரியாழ்னு சொல்லுவோம். அடுத்து மகர யாழ் 19 நரம்புகள் உடைய யாழ். அடுத்து சகோட யாழ், இது வந்து 14 நரம்புகளை உடைய யாழ். அடுத்து செங்கோட்டு யாழ் 7 நரம்புகளை உடைய யாழ். இது எல்லாமே நம்ம சங்க காலத்தில் பயன்படுத்திய யாழ்கள். இதுவுமே நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட யாழ்களின் வகைகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஓகே, அடுத்து பாருங்க, திராவிட மொழிகள் நம்ம பார்த்ததுதான். இந்திய மொழி குடும்பங்களை அறிஞர்கள் 4ஆக பிரிக்கின்றார்கள். இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள். இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என்று அழைத்த பேராசிரியர் சா அகத்தியலிங்கம். இந்தியாவில் மொத்தம் 12 மொழி குடும்பங்கள் இருக்குது. அதுல 325 மொழிகள் பேசப்படுவதாக இந்திய மானுடவியல் கணக்கெடுப்பு தெரிவிக்கிறது. 23க்கும் மேற்பட்ட திராவிட மொழிகள் உள்ளன. இதை நாம 3ஆ பிரிக்கலாம். அதாவது மொத்தம் தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள் 3ஆ பிரிக்கலாம். முதல்ல வந்துட்டு 24 மொழிகள் பார்த்திருப்பாங்க. அதை தொடர்ந்து ஒரு 4 மொழிகள் கண்டுபிடிக்கப்பட்டது. அதையும் சேர்த்து மொத்தமாக 28 மொழிகள் பேசப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 10th நியூ புக்ல கொடுத்திருக்காங்க. அடுத்து தென் திராவிட மொழிகள் பாருங்க, தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, தோடா, கோத்தா, கொரகா, இருளா. அடுத்தது பாருங்க, நடு திராவிட மொழிகள் தெலுங்கு, கோண்டி, கோயா, கூயி, கூவி, கோலாமி,
பர்ஜி, கதபா, கொண்டா, நாயக்கி, பெங்கோ, ஜதபு. அடுத்து பாருங்க வட திராவிட மொழிகள் குரூக், மால்தோ, பிராகுயி. இதை வந்து குமாபி அப்படின்னும் அழைப்பாங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இந்த நான்கையும் திராவிட பெருமொழிகள் அப்படின்னு அழைக்கிறோம். திராவிட மொழிகளில் அதிக ஒலிகளை கொண்ட மொழி என்ன அப்படின்னா தோடா மொழி தான். ஓகே, அடுத்தது பாருங்க திராவிட இனம், திராவிட நாகரிகம் என்பதில் திராவிடம் பெயரடையாக வந்துள்ளது என்று கால்டுவெல் தமது திராவிட ஒப்பிலக்கணம் எனும் நூலில் குறிப்பிட்டிருப்பாரு. திராவிடம் எனும் சொல்லை நடைமுறைக்கு கொண்டு வந்தவர் கால்டுவெல் தான். திராவிடம் எனும் சொல்லை முதலாக உருவாக்கியவர் குமரிலப்பட்டர். தென்னிந்திய மொழிகளை தமிழியன் அல்லது தமிழிக் அப்படின்னு அறிஞர்கள் அழைத்திருப்பாங்க. இந்த தமிழ் என்ற சொல்லில இருந்து தான் திராவிட அப்படின்ற சொல் வந்து உருவாகி இருக்கும். நமக்கு வந்து ஓல்டு புக்கில் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க, தமிழ், திரமிழ, திராவிட, திராவிட அப்படின்னு. ஆனால் நியூ புக்கில் ஃபர்ஸ்ட் தமிழ், அடுத்து ரெண்டாவது வந்து தமிழான் மாறி இருக்கும், அடுத்து இந்த இல் வந்து லாவா மாறி இருக்கும், அடுத்து ட்ரமிழான் மாறி இருக்கும், அடுத்து ட்ரமிழா அப்படின்னு மாறி இருக்கும், அதுக்கடுத்து தான் திரவிடா அப்படின்னு மாறி இருக்கும், அடுத்து திராவிடா அப்படின்னு மாறி இருக்கும். 7 நிலைகளை கொடுத்துருப்பாங்க. எது கேட்டாலும் அரேஞ்ச் பண்ண தெரிகிற மாதிரி படிச்சுக்கோங்க. இதை குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா ஈராஸ் பாதிரியார். அடுத்தது பாருங்க தமிழில் நமக்கு கிடைத்துள்ள நூல்களில் மிகவும் பழமையான நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியம் நமக்கு கிடைத்துள்ள மிகவும் பழமையான இலக்கண நூல். 80 விழுக்காடு அளவுக்கு திராவிட மொழி கூறுகளை கொண்டுள்ள ஒரே திராவிட மொழி நம்மளுடைய தமிழ் மொழி தான். மரப்பாவை கூத்து பொம்பலாட்டமாக மாறி தோல்பாவை கூத்து நிழற்பாவை கூத்து ஆக மாறி இருக்கும். அதாவது மரப்பாவை கூத்து வந்து அதுக்கடுத்து பொம்மலாட்டமா மாறி இருக்கு. அடுத்து அதே பொம்மலாட்டம் வந்து தோல்பாவை கூத்தா மாறி இருக்கு. இப்போ நிழல் பாவை கூத்தாக மாறி இருக்கு. அதே மாதிரிதான் நாடகம் முதல்ல நாடகம் என்ற பெயரில் இருந்தது, அடுத்து நாட்டியமா மாறி இருக்கு, அடுத்து நாடக நாட்டியம் அப்படின்னு இப்போ உள்ள புதிய நாடக உலகில் நாடக நாட்டியம் அப்படின்னு அழைக்கப்படுகின்றது நாடகம். ஓகே, இதோட நமக்கு இந்த டாபிக் முடியுது. நான் இந்த ரெண்டுமே வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துட்றேன். ஃபைனலாக நீங்கள் படிக்கும்போது எக்ஸாமுக்கு ப்ரீவியஸ் டே படிக்கும்போது இது ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி கொஷின் கேட்பாங்க, இதை தவிர்த்து நமக்கு வேறு கொஷின் கேட்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ படிக்கிறத தெளிவாக படிச்சிருங்க. ஓகே, இதோட நமக்கு 6th யூனிட் தமிழில் உள்ளது முடியுது. நம்ம இனிமேல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இலக்கணம் தான் பார்க்க போகிறோம். 7th யூனிட்டில் ஓரளவு நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம். திருக்குறள் மட்டும்தான் பார்க்கணும். அது 20 இதில் நான் 3 அதிகாரம் வந்து நான் ஆல்ரெடி முடிச்சிட்டேன். அதை நம்ம டெய்லி வந்து ஒரு 10 மினிட்ஸ் தான், 10 மினிட்ஸ் வந்து நம்ம டெய்லி பார்த்துடலாம். அது போக இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்க வேண்டி இருக்கு அப்படின்னா தமிழ்லேயும் இந்த இலக்கணங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த இலக்கணம் நம்ம டெய்லி ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துட்டு எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்றதையும் சேர்த்து பார்த்துடலாம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.